நம்பர் பார்த்தோம்னா ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா சைபர் 63 ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று பார்த்தோம்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம வந்து ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி இல்லாமல் இன்றைக்கி தரமான வெற்றி நம்பரை எடுத்து கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். சொன்னபடி நம்ம வந்து எப்படி எடுத்து கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கான ரிசல்ட் சைபர் 63. நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சைபர் ஆல்போர்டு வந்து சைபர் வராமல் ஆட்டம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். 100% வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம். சொன்னபடி நமக்கு வந்து ஏபோவில் நமக்கு வந்து சைபர் வந்து பாஸ் ஆகிடுச்சு. நமக்கு வந்து நேற்றுக்கு வந்து சொல்லியிருந்தோம் நம்பரு. அதே போல் நேற்றைக்கு நமக்கு வந்து ஆல்போர்டு வின்னிங், அதுக்கு முதல் ஆல்போர்டு வின்னிங் தொடர்ச்சியாக வந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க சைபர் 63 ரிசல்ட்டு. நமக்கு சைபர் வந்து ஆல்போர்டில் வந்துச்சு, பாஸ் ஆகிடுச்சு. இப்போ பாக்ஸ் நம்பர் இப்போ பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரில் நம்ம கொடுத்துருக்க நம்பர் பார்த்தோம்னா சைபர் 63 ரிசல்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைபர் 68. நேற்றுக்கு ஏபோர்டில் ஏபோர்டு மட்டும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தோன்னா ஏபோர்டு பி போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. சி போர்டு 3 ரிசல்ட்டு சைபர் 63 ரிசல்ட்டு. நம்ம சைபர் 68 கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. இந்த 8 வராமல் தான் சாரமான வெற்றி எடுத்துகிட்ருக்கோம். அதே போல் சைபர் இன்றைக்கி கட்டாயம் மாவட்டத்தில் வரும் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 640 கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் வந்திருக்கு. இங்கே 301 கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. தரமான வெற்றி கொடுத்துருக்கலாம். இது போல் எல்லாமே நாளைக்கு தரமான வெற்றி கொடுக்கலாம். நாங்கள் வீடியோ கொடுப்போம். இப்போ பார்த்தோன்னா 19/12/2023 கேரளா டிசியில் ஸ்ரீசக்தி 394 தான் குழுக்கள் நம்பரு. தொடர்ச்சி வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கான நாளைக்கான ஆல்போர்டு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது மாதிரி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆல்போர்டு என்னை பொறுத்தவரைக்கும் சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். எல்லா மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். தரமான ஒரு நம்பரை கொடுக்கலாம். ஆல்போர்டு பார்த்தோம்னா நாளைக்கு வரக்கூடிய நம்பர் 2 ஆட்டத்தில் கட்டாயம் வரப்போகுது. 100% வந்து வின்னிங் வரக்கூடிய ஒரு வேல்யூ அதிகமாக இருக்கும். கணிப்பில் இருந்தால் நீ தாராளமாக வந்து வச்சுக்கலாம். 100% வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம் நிச்சயமாக இருக்கும். 2 ஆட்டத்தில் வந்து கட்டாயம் வரும். இந்த 2 எந்த போர்டில் வரும்னு சொல்கிறேன். ஏ போர்டா பி போர்டா சி போர்டான்னு உங்கள் கெஸிங் தாராளமாக வச்சுக்கலாம். அதில் ஸ்ரீசக்தி 394 கொடுக்க நம்பருக்கான ஆல்போர்டு 2. அதே போல் இன்னொரு நம்பர் சொல்கிறேன். உங்கள் கெஸிங் தான் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ சிங்கிள் போர்டு பார்க்கலாம். ஏ போர்டு பி போர்டு சி போர்டு 3 போர்டையும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். நமக்கு இந்த தேதியில் பார்த்தோம்னா நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நம்பர் 4. அந்த 4 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் 2வது நம்பராக நமக்கு வந்து 7 வந்து நமக்கு ஆட்டத்தில் வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஏ போர்டில் 4 வராத பட்சத்தில் 7 வரக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பி போர்டை பொறுத்தவரைக்கும் 3. பி போர்டில் 3 வந்து வரக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சியில் தான் தாராளமாக வச்சுக்கலாம். பி போர்டில் நமக்கு வந்து 3 நான் இன்னொரு நம்பர் சொல்லியிருந்தேன். அந்த 3 வந்து நமக்கு பி போர்டில் வரும். 3 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். நம்ம கணிப்பில் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து 6 வந்து வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா சி போர்டில் நமக்கு வந்து நான் சொன்னேன் ஆல்போர்டில் 2. அந்த 2 நமக்கு சி போர்டில் ஏறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, அது சான்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இசியில் கட்டாயம் வரக்கூடிய நம்பர் சி போர்டில் 2 தாளத்தில் வரும். அப்படி 2 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் நமக்கு 8. இதுதான் நம்மளோட சிங்கிள் போர்டு கேஸு. ஏ போர்டில் 4 7, பி போர்டில் 3 6, சி போர்டில் 2 8. அவங்க இசியில் எந்த நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். கடைசியாக பாக்ஸ் நம்பர் வந்து பார்ப்போம். பாக்ஸ் நம்பரில் கட்டாயம் வெற்றி உறுதி. பார்த்தோம்னா ஏபிசி பாக்ஸ் நம்பர் தான் பார்க்குறோம். கடைசியாக 432 வந்து வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். 432 ஒரு இம்பார்ட்டன் நம்பர் தான். 432
226 வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். பாக்ஸ் நம்பரில் நமக்கு வந்து ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. நேற்றைக்கும் அதே போல் கட்டாயம் இந்த மந்தில் நான் கட்டாயம் உறுதியாக வெற்றி வரும் எடுத்து கொடுத்துருக்கேன். கட்டாயம் 641 நமக்கு பெஸ்ட்டான ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் பார்த்தோம்னா 641 326 224 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். நமக்கு வந்து பார்த்தோம்னா 224 582 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். 2 வந்து 1 2 3 கேட்கும். சி போல் வந்து சொன்னால் வரணும் கட்டாயம். இதே போல் ஏ போலே நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. 267 இதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர். 4 2 376 641 284 582 267 நம்ம வந்து தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி வணக்கம்.